ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். அதே மாதிரி வந்து கீபோர்டுக்கான ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைப்ரைட்டர், இன்னொன்று இன்ஸ்கிரிப்ட், அடுத்து வந்து தமிழ் 99. இந்த 3 ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இந்த 3 ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எப்படி இந்த லெட்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இந்த நேரம் இல்லாத வந்து அது ஜஸ்ட் ப்ரஷ் அப். இப்போ தமிழ் டைப்ரைட்டர்ன்றது வந்து பொதுவாக வந்து கிராஃபிமிக் அப்ரோச், அது அந்த கிராஃபிம்ஸை வந்து பக்கத்தில் வச்சுட்டே போகிறது தான் டைப்ரைட்டரோட ஒரு அடிப்படை. ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் என்னன்னாக்கா, புள்ளி ஈ மாத்திரா வந்து இப்போ வந்து கீன்ற எழுத்தை காம்போஸ் பண்ணோம்னாக்கா காக்கு அப்புறம் கொக்கி போடுறதில்லை டைப்ரைட்டரில். முதல்ல கொக்கி போட்டு அப்புறமா கா போடுவோம். அந்த ஒரு மாற்றம் இருக்குதாங்க. ஸோ டைப்போகிராஃபிக் அப்படின்ற அந்த அப்ரோச்சிலே கூட இது ஒரு மாற்றம் இருக்குதாங்க. அடுத்து வந்து தமிழ் 99. தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆட்டோ புள்ளின்றது ஒரு முக்கியமான இது. அதாவது இப்போ அப்பானாக்கா பா, அப்புறம் அப்பா அடுத்து பா அடிச்சோன்னா அந்த முதல்ல இருக்க பாவில் ஆட்டோமேட்டிக்காக புள்ளி வரும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் நான் இதில் சொல்லியிருக்காங்க என்ன, அதனால் வரக்கூடிய பிரச்சனை என்னன்றது. அப்புறம் டிஃபிகல்ட்டி சாதாரணமாக வந்து தமிழ் கம்ப்யூட்டர் கொண்டு வரதுக்கு உள்ள சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மொத்தம் இருக்கக்கூடிய எழுத்து அந்த கிரந்த எழுத்து விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட 247 எழுத்து ஆகுது. மற்ற கிரந்தத்தை சேர்த்தோம்னாக்கா நமக்கு 313 எழுத்து வந்துடுது. இந்த எழுத்துக்களை சேர்த்து ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய எழுத்துலேயே வச்சு நம்ம கிளைஃபாக மாற்றி கொண்டு வர்றோம். இப்படி நம்ம கொண்டு வரும்போது வந்து இந்த ஃபாண்ட் சப்போர்ட், அப்புறம் 256 எழுத்து சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபாண்ட் பேஸ் சிஸ்டம் இருக்கும்போது அது செய்ய முடியும். அப்படி இல்லாத ஒரு சில டிவைசஸும் இருக்குது. இப்போ அங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது அப்போது இந்த எழுத்துக்களை வந்து ஏதோ ஒரு வழியில் சுருக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து இந்த தமிழ் 99 கீபோர்டில் வந்து ஆட்டோ புள்ளின்றது வந்து ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் சொன்னால், அதே மாதிரி வந்து அதே ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவும் இருக்குது. எப்படி கேட்டிங்கனாக்கா, இப்போ ஒரு சில வார்த்தைகள் இப்போ வந்து மப்பு இல்லாட்டி நத்தை இல்லாட்டி காரர், அந்த காரர்ன்றது குறிப்பாக அந்த வேர்டு இன்ஃப்ளெக்ட் ஆகும்போது அது நிறைய ஆகும். இப்போ வந்து மாட்டுக்காரர், வீட்டுக்காரர், ஆட்டக்காரர், அது இதுன்ட்டு நிறைய காரருக்கு காரர்களில் அப்படின்ட்டு மாறிட்டே போகும். அந்த காரர் அடுத்தடுத்து ராடு வரும்போது இந்த ஆட்டப்புள்ளி என்ன பண்ணும், முதல்ல இருக்கிற ராக்கு புள்ளி வச்சிடும். அது தப்பாகும். ஏன்னா இப்போ ஆட்டப்புள்ளி வருதுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் டைப் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது இது புள்ளி சேர்க்கறதுனால ஒரு தப்பு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இப்படிப்பட்ட காரணத்தினால தான் சிங்கப்பூரில் வந்து இந்த ஆட்டப்புள்ளி வேணான்னு சொல்லி ஒரு நான் சொல்கிறது மேம்படுத்தப்பட்ட இல்லாட்டி ஒரு மறு ஆய்வு செய்யப்படும் ஒரு கீபோர்டை அறிவிச்சிருக்காங்க. ஆனால் ஆட்டுப்புள்ளி அங்கே எடுத்துட்டாங்க. அது இப்படி நம்ம அதாவது என்னுடைய நோக்கம் என்னன்னாக்கா, தமிழ் வந்து நம்ம ஒரு கணிப்பொருளில் மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க அல்லது கணிப்பொருளில் மட்டும் பயன்படுத்தி இருந்தாக்கா போதாது, மற்ற எலக்ட்ரானிக் டிவைசஸ்லையும் வேணும். அப்படின்னாக்கா அதனுடைய அடிப்படை என்னன்னாக்கா நம்முடைய எழுத்துக்களை அதாவது வரி வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷேப்ஸ் கிளைப்ஸ் வந்து குறைக்க முடியுமா அப்படின்றது தான். இது வந்து ஏற்கனவே இந்த குறைக்கணுன்ற கருத்து வந்து ஏற்கனவே நிறைய ஆளுங்க சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து இதில் கொஞ்சம் குறிப்பாக சொல்லக்கூடியவர் வந்து விசிகே. அது வந்து இ அப்புறம் ஊன்ற 4 உயிர்மை எழுத்துக்களுக்கு வந்து வரியோட அந்த மற்ற வந்து ஒரு துணை எழுத்து கொடுத்தோம்னாக்கா நம்ம அந்த 72 எழுத்து குறைச்சிடலாம் அப்படின்ற அவருடைய கருத்து. அதுக்கு அதில் அந்த கருத்து எனக்கும் ஒரு உடன்பாடு உண்டு. ஏன்னா தமிழில் வந்து தமிழே வர முடியாதுன்ற ஒரு நிலைமையிலிருந்து நம்ம மேலே வந்து தமிழ் கொண்டு போகிறதுக்கு ஒரு வழி வகுக்குது. அது அந்த அளவில் வந்து அந்த முயற்சி இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு அந்த இ என்ற எழுத்துக்கு வந்து ஏற்கனவே நம்ம பயன்படுத்தக்கூடிய குக்கியில் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் அந்த ஊ அப்படின்றதுக்கு வந்து சாதாரணமாக எப்படின்னாக்கா அந்த ஊன்றதுல வந்து சிக்கல் வருது. எப்படின்னா நம்ம ஒரு எழுத்து அது குறில் எழுத்து முடியும் போது இருக்கக்கூடிய ஷேப்பும் அது நெடிலாக மாறும்போது வரக்கூடிய ஷேப்பு வந்து இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்டெண்டட் பார்ட். இப்போ வந்து ஏ அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கோடு போட்டால் ஏவா நீளுது அது இல்லைங்களா. அப்போ அது மாத்திரம் எடுத்தீங்கன்னா கொக்கே நிற்குது. அவர் சுழிக்கும் போது ஈயா மாறுச்சு. அப்போ கே அப்படி எடுத்தீங்கன்னாக்கா போட்டு அந்த கொம்பு அப்படி நிற்குது. அப்படியே முடியும் போது சுழிச்சோம்னாக்கா கேவா மாறுது. இந்த கான்செப்டில் ஊக்கு வந்து ஏற்கனவே இப்போ இந்த மூ அதுக்கு ஏற்கனவே பயன்படுத்திருக்கோம். அந்த மாதிரி அந்த ஊக்கு வந்து அந்த கொக்கி அப்படி நிற்கும். நீளும் போது வந்து அந்த சுழியில் வந்து முடிவில் வந்து அவர் சுழியாக முடியணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது சஜஷன். இந்த ஸ்கிரிப்ட் ரீஃபார்மில் வந்து என்ன பண்ணுறதுனாக்கா என்ன லாபம் நம்மளுக்கு அப்படின்னாக்கா, இட் ரெடியூசஸ் த நம்பர் ஆஃப் கிளைப்ஸ் பை 72. ஏன்னா பை ஹேவிங் திஸ் 4 கிளைப்ஸ் ஃபார் இ அண்ட் ஊ. இதனால என்ன லாபம்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த தமிழ் கொண்டு போக முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சில எலக்ட்ரானிக் டிவைஸில் தமிழ் கொண்டு போயிடலாம், தமிழ் கொண்டு வரலாம். அதில் இரண்டாவது என்னன்னாக்கா அந்த கீபோர்டு டைப் பண்ணும்போது யூசருக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் வரணும். அதாவது என்ன கீ அடிக்கிறோனோ அந்த கீக்கு உண்டான ஒரு விஷுவல் ஷேப் அவனுக்கு ஃபீட்பேக்காக கிடைக்கணும்.
அப்படி வரும்போது இந்த எழுத்து இந்த மாதிரி ஒரு இது வந்து உதவியாக இருக்கும். அப்புறம் வந்து இப்போ இந்த எழுத்துக்கு வரிவடித்து குறைக்கும் போது என்னன்னாக்கா கிளப்ஸ் கம்மியாகிறதுனால ஆங்கிலத்தில் நம்ம என்னென்ன சாப்பிட்டு செய்ய முடியுதோ, உதாரணத்துக்கு கேம்ஸ். கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் நாங்கள் வந்து முதல் மீட் வந்து 95 நினைக்கிறேன், 93 அந்த காலகட்டத்தில் அவர் வந்து அப்போ வந்து மொழி விளையாட்டுகள்லாம் செஞ்சுட்டு இருந்தார். அப்போ மொழி விளையாட்டு செய்யும்போது வந்து அவருக்கு என்ன சிக்கல் இருந்ததுன்னு தெரியும். அது இந்த வரிவடிவு தான் மெயின் சிக்கல். அதான் அந்த வரிவடித்து நம்ம குறைக்கும் போது அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் தமிழுக்கு வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் என்னுடைய சஜஷன் அவர் சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் நான் இந்த பேப்பரோட முடிவில். இந்த யூனிகோடில் இருக்கும்போது வந்து இந்த ஓவல் சயின்ஸை வந்து தனியாக டைப் பண்ண முடியணும். இப்போ இருக்க யூனிகோடில் என்னதுனாக்கா அது பேஸ் ஆன் இம்ப்ளிமெண்டேஷன். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் செய்யும்போது மைக்ரோசாஃப்ட், அடோப் இந்த மாதிரி ஆளுங்களை செய்யும்போது என்ன ஆகணும்னாக்கா அந்த ஓவல் சயின்ஸையும் தனியாக அடிக்க முடியணும். ஏன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பாட புத்தகத்திலையோ எங்கேயோ வந்து ஒரு ஆசையை விளக்குறதுக்கு இந்த எழுத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சைன் இருக்குது அப்படின்னு தனியாக காமிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆனால் வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது என்னக்கா அந்த தனியாக அடிக்க விடுறதில்ல. ஒரு சில சாஃப்ட்வேரில் தனியாக அடிக்க விட்டாலும் அது கூட வந்து ஒரு சுழி போட்டு அது கூட கொக்கியை காமிக்கிறாங்க. அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஓவல் சைன் சொல்லும்போது அந்த சுழியோடு சேர்த்தும் இருக்குமோன்ற ஒரு எண்ணம் வரக்கூடிய ஒரு பாசிபிள் இருக்கு. அது இல்லாமல் கொக்கியை தனியாக வரணும், இல்லாட்டி அந்த ஓவல் சயின்ஸை தனியாக வரணும். அதுக்கு ஒரு வழி இருக்கணும். அப்புறம் வந்து இந்த ஓவல் சயின்ஸ் வந்து இந்த யூனிகோடில் வரும்போது வந்து ரைட் லெஃப்ட் பிரிஞ்சு வர்றதும் ரைட்ஸ் நிற்கிறதும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு சில கூட்டு ஓவல் சைனாக வருது. அது வந்து அந்த அப்ளிகேஷன் டெவலப்பர், இது வந்து அப்ளிகேஷன் டெவலப்பருக்கான சஜஷன்ஸ். இது அவங்க வந்து என்னக்கா when they are storing the text they have to normalize internally and store the text. அதே மாதிரி பேக் ஸ்பேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னக்கா இப்போ கே என்ற எழுத்து இருக்குதுனாக்கா யூனிகோடு வச்சு நம்ம டைப் பண்ணும்போதுனாக்கா கா அடிச்சு அந்த கொம்பு போடுறோம். ஆனால் பேக் ஸ்பேஸ் பண்ணிங்கனாக்கா முதல்ல டெலிட் ஆகுது, இந்த கொம்பு டெலிட் ஆகிடும், கா அப்படியே இருக்கும். விஷுவலி தேர்ஸ் எ கான்ட்ராஸ்ட், தேர்ஸ் எ டிஃபரன்ஸ். விஷுவலில் நம்ம பார்க்கக்கூடிய எழுத்து இருக்கிறதும் அந்த எழுத்து மாற்றம் டைப் பண்ணும்போதும் சரி, நம்ம டெலிட் பண்ணும்போது எடிட் பண்ணும்போது வந்து அந்த மாற்றம் வந்து கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது. சம்டைம்ஸ் இட் இஸ் கன்ஃபியூசிங் ஆல்சோ. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆட்டோ புள்ளி தமிழ் 99 கீபோர்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு இட் லீட்ஸ் டு சம் எரர்ஸ். அப்புறம் அந்த ஊன்ற எழுத்துக்கு வந்து ஒரு புது சிம்பிள்ஸை கொடுத்து நம்ம தமிழ் வரி வடிவத்தை சுருக்குனாக்கா மற்ற எலக்ட்ரானிக் டிவைஸும் கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த சஜஷனோட என்னுடைய கட்டுரை முடிக்கிறேன். திரு அன்பரசன் அவர்கள் வந்து ஒரு தமிழ் 99 கீபோர்டை பற்றி சொல்லிட்டு அதில் உள்ள ஒரு குறைபாடை சொன்னார். எதிர்த்தாப்பில் இருக்கும்போது தப்பு சொல்லக்கூடாதுங்கிறதுனால என் பேரை சொல்லாமல் விட்டார். அதில் நல்லதை சொல்லும்போது மட்டும்தான் என் பேரை சொன்னார். இந்த ஆட்டோ புள்ளிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தது நான் தான். அதில் வந்து அவர் சொல்கிற மாதிரி அடடாங்கிற மாதிரி சில வார்த்தைகள், யாமம் வார்த்தைகள்லாம் இருக்கு. ஆனால் இந்த வார்த்தைகளுடைய என்ன சொல்லுது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்க்கும்போது அதிகமாக இல்லை, மற்ற வார்த்தைகள் இருக்கும்போது இது ரொம்ப குறைச்சல். அப்பா அம்மா இந்த மாதிரி வரும்போது முதல் எழுத்துக்கு புள்ளி வரும், அது வந்து அதிகமாக வரும். அதனால தான் அதை கொண்டு வந்தோம். அது இல்லாத போது அடடான்னு அடிக்கணும்னா என்னென்னா 2 டா அடித்தா வந்து இட்டன்னு வருங்கிறது வந்து சாதாரணமாக அடிக்கிறவங்க தெரியுங்கிறதுனால முதல் டாக்கு புள்ளி வரக்கூடாது. ஏன்னா முதல் டா அடித்தோன்னா ஒரு ஆ அடித்தாச்சுன்னா அடுத்த டா அடிக்கும்போது வந்து புள்ளி வைக்காது. டா ஆ டா அடித்தாருன்னா டா டேன்னு வரும். இதுக்கு வழி இருக்குது. ஆனால் அவருடைய நிலைப்பாடு அல்லது சிங்கப்பூர் கவர்மெண்ட் இப்போ சொன்னார் அது வேண்டாம் அப்படின்னு 2 ஆப்ஷன் கூட கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அதாவது 2 பான்னு அடிக்கிறது ஈஸி, புள்ளி அடிக்கிறத விட 2 ஒரே இடத்துல 2 தடவை தட்டுறது எளிதுங்கிறதுனால நாங்கள் அதை கொடுத்தோம். இல்லை அது வந்து தப்பு கொண்டு வருது, அதனால வந்து புள்ளி எப்போதுமே வச்சிடலாம்னா அடிக்கிறது வந்து கொஞ்சம் நேரம் அதிகமாகும். அந்த புள்ளியெல்லாம் நம்மளே தனியாக வைக்க வேண்டியிருக்கும், அவ்வளோதான். அதில்